ஜெய் ஸ்ரீராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நேற்றைய பாராயணத்தில் ராவணன் கபட வார்த்தைகளால் சீதாதேவியை மதிமயக்க பார்த்தான். ஆனால் சீதாதேவி அதுக்கெல்லாம் அசரலை. தொடர்ந்து ராவணன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இனிமேல் நம்ம என்ன செஞ்சாலும் முடியாது, சீதாதேவியை வழிக்கு கொண்டுட்டு வர முடியாது, நம்ம இணங்கி தான் போகணும்னு வேண்டுகோள் விடுக்க ஆரம்பிச்சிட்டான். தொடர்ந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத 5வது நாள் பாராயணத்தில் சப்தாகத்தில் இன்றைக்கி நம்ம கேட்கலாம். கற்புடையவளும் கவலையில் உள்ளவளும் ஆனந்தமற்றவளும் தவ செல்வியுமான அவளை பார்த்து மெய்ப்பாடுகளோடு கூடிய இனிய சொற்களால் தன் விருப்பத்திற்கு இணங்கும்படி ராவணன் வேண்டினான். அழகியவளே, நீ என்னை பார்த்ததும் அச்சம் காரணமாக நகில்களையும் வயிற்றையும் மறைத்து கொள்வதன் மூலம் என் கண்களில் படாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். விசாலமான கண்களை உடையவளே, அழகு நிறைந்த அங்கங்களை பெற்றவளே, பிரியமானவளே, எல்லா பிராணிகளுடைய மனதையும் அபகரிப்பவளே, உன்னை நான் விரும்புகிறேன். என் கோரிக்கையை ஏற்று என்னை கௌரவப்படுத்து. இங்கே மனிதர்களோ இஷ்டமான உருவத்தை எடுக்கக்கூடிய ராட்சசர்களோ இல்லவே இல்லை. அதனால் சீதை, என்னை பற்றிய உனது அச்சத்தை விட்டுவிடு. நான் ராவணன்தான் வந்திருக்கிறேன். அவன் உருவில் வந்த வேறு யாரோ அல்ல. ஆகவே என் சொற்களை நம்பு என்றபடி பயப்படாதே. பிற பெண்களை பலாத்காரமாக கொண்டு வருவதும் அவர்கள் சேர்வதும் அரக்கர்களுக்கு முற்றிலும் சுதர்மமே. இதில் சந்தேகமில்லை. மைதிலி, மன்மதன் தன் விருப்பப்படி என் சரீரத்தில் அவனது திறமையை காட்டட்டும். ஆனால் உனக்கு பிரியம் உண்டாகாத வரையில் நான் உன்னை தொடமாட்டேன். தேவி, நீ இந்த இடத்தில் அசோகவனத்தில் நீ பயப்பட தேவையில்லை. பிரியசகியே, என்னை நம்பு. உண்மையாக என்னிடம் அன்பு செலுத்து. இதுபோல் சோகத்தில் ஆழ்ந்திருப்பது உனக்கு தகுந்தது அல்ல. தேவியே, நீ இந்த இடத்தில் அசோகவனத்தில் நீ பயப்பட தேவையில்லை. பிரியமானவளே, என்னை நம்பு. உண்மையாக என்னிடம் அன்பு செலுத்து. இதுபோல் சோகத்தில் ஆழ்ந்திருப்பது உனக்கு நல்லது அல்ல. ஒற்றை பின்னல், தரைப்படுக்கை, ஆழ்ந்த சிந்தனை வயப்படுதல், மாசுபடிந்த ஆடை, காரணமில்லாமல் உபவாசம் இருப்பது, இவை உனக்கு ஏற்றவை அல்ல. மைதிலி, என்னை கணவனாக ஏற்றுக்கொண்டு கண்கவர் மலர் மாலைகளையும் சந்தனங்களையும் அகரு முதலிய தூபங்களின் வாசனையையும் பல வகையான ஆடைகளையும் அழகான அணிகலன்களையும் உயர்ரக பானங்களையும் படுக்கைகளையும் இருக்கைகளையும் ஆட்டம் பாட்டு வாத்தியம் முதலியவைகளையும் அனுபவிக்கலாம். பெண்மணியே, இவ்வாறு நகைகள் பூணாதவளாக நீ இருக்கக்கூடாது. அங்கங்களில் உரிய ஆபரணங்கள் அணிந்து கொள். என்னிடத்தில் வந்து சேர்ந்த பின்னும் நீ எப்படி அலங்காரம் செய்து கொள்ளாமல் இருக்கலாம்? உன்னிடம் அழகாக அமைந்திருக்கும் யவனவ பருவம் கடந்து கொண்டிருக்கிறது. ஆற்றில் ஓடும் தண்ணீர் திரும்பி வராததைப் போல இந்த யவனமும் திரும்பி வராது. உலகத்தில் உருவங்களை படைக்கும் பிரம்மா உன்னை உண்டாக்கிய பின் ஓய்வு பெற்றுவிட்டார் என்று எண்ணுகிறேன். அழகிய தோற்றமுடையவளே, உனக்கு ஒப்பான அழகிய தோற்றமுடைய வேறொரு பெண் இல்லவே இல்லை. வைதேகி, அழகும் யவ்வனமும் வாய்ந்த உன்னை பார்த்த யார்தான் சாட்சாத் பிரம்ம தேவனேயானாலும் ஆசை கொள்ளாது இருப்பான். குளிர்ந்த கிரகணங்களை கொண்ட சந்திரன் போன்ற முகமுடையவளே, உன் உடலில் எந்த அங்கத்தை பார்க்கிறேனோ அந்த அங்கத்திலேயே என் பார்வை நிலைத்து விடுகிறது. மைதிலி, எனக்கு மனைவியாக ஆகிவிடு. இப்போது உள்ள மனமயக்கத்தை விட்டுவிடு. எங்கிருந்தெல்லாமே என்னால் கொண்டு வரப்பட்ட பல பெண்மணிகளுக்கு மேலாக என் பட்டத்தரசியாக நீ ஆவாய். வாழ்க. பயந்த இயல்புடையாளே, பல உலகங்களிலிருந்து பலாத்காரமாக கொண்டு வரப்பட்ட எல்லா ரத்தினங்களும் இந்த நாடும் நானும் உன்னுடையவையே. கவர்ச்சி மிக்கவளே, பல பெரிய நகரங்களை உடைய இந்த மண்ணுலகை வெற்றி கொண்டு உன் மகிழ்ச்சியின் பொருட்டு ஜனகருக்கு கொடுப்பேன். என் பலத்திற்கு ஈடுகொடுத்து போர் புரியவல்ல ஒருவனை நான் இந்த உலகத்தில் கண்டதில்லை. என்னுடைய மகாவீரத்தையும் யுத்தத்தில் எதிர்த்து நிற்க முடியாத தன்மையும் பார். தேவர்களும் அசுரர்களும் யுத்தத்தில் என்னால் பல தடவை கொடிகள் முறிக்கப்பட்டு என் எதிரில் படைகளோடு நிற்பதற்கு முடியாதவர்களாகி தோற்று போய் ஓடிவிட்டார்கள். என் பெருமைகளை கேட்டும் மனம் மாறியிருப்பாய். இப்போது மனமொப்பி
அழகாக அலங்காரம் செய்து கொள். உன் அங்கங்களில் ஒளிவீசும் அணிகலன்களை அணிந்து கொள். அலங்காரத்தால் சோபையுடன் விளங்கும் உன் நல் வடிவத்தை நான் காண விரும்புகிறேன். கவினுறு முகத்தாலே என்னிடம் இரக்கம் கொண்டு அலங்காரம் செய்து கொள். பேரழகியே, போகங்களை அனுபவி. விருப்பப்படி பானம் செய். களிப்புற்றிரு. பூமியையோ செல்வத்தையோ உன் இஷ்டப்படி யாருக்கு வேண்டுமானாலும் கொடு. மனப்பூர்வமாக என்னிடம் அன்பு செலுத்து. பணியாளனான எனக்கு கட்டளையிடு. எனக்கு நீ தயவு செய்தால் நீயும் என் சுற்றத்தாரும் பரம லாபங்களை அடைவீர்கள். நல்லவளே, என்னுடைய செழிப்பையும் செல்வத்தையும் புகழையும் பார். அழகியே, மரவுரி தரித்த ராமனுடன் நீ என்ன செய்ய போகிறாய்? ராமன் வெற்றியை தொலைத்தவன், சொத்து சுகம் இழந்தவன், காட்டில் திரிபவன், விரதத்தை அனுஷ்டிப்பவன், கட்டாந்தரையில் படுப்பவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பதே சந்தேகம்தான். வைதேகி, வானில் தோன்றும் வெண்மையான கொக்குகளின் கூட்டம் பின்னால் வரும் கருமையான மேகக்கூட்டத்தை சூசிப்பிக்கிறது. மேகக்கூட்டங்களினால் மறைக்கப்பட்ட சந்திரன் காண முடியாமல் போவதைப் போல உன்னை பார்ப்பதற்கோ திரும்ப பெறுவதற்கோ ராமனால் முடியவே முடியாது. இந்திரன் அபகரித்து சென்ற ஹிரண்யகசிபுவின் பத்தினியை அவன் திரும்பவும் அடைந்துவிட்டான் என்பது புராண வரலாறு. ஆனால் என் கையில் சிக்கியிருக்கும் உன்னை ராமன் திரும்ப பெற முடியாது. அழகிய புன்னகையாளே, அழகிய பற்கள் உடையவளே, அழகிய கண்களை உடையவளே, கவர்ச்சியானவளே, பயந்த இயல்பு உடையவளே, கருடன் பாம்பை கவர்வது போல் என் மனதை நீ கவர்கிறாய். உன்னை முதலில் பார்த்த நாளிலிருந்து கசங்கிய பட்டாடை உடுத்திக்கொண்டு இளைத்து போன சரீரத்துடன் அலங்காரம் இல்லாமலும் இருக்கும் நான் இது நாள் வரை என்னுடைய சொந்த மனைவிகளிடம் கூட இன்பத்தை அனுபவிக்கவில்லை. ஜனகன் புதல்வியே, என் அந்தப்புரத்தில் எல்லா நற்குணங்களும் பெற்று விளங்கும் அத்தனை மங்கையர்க்கும் தலைவியாக நீ ஆவாய். கரும் கூந்தலுடையவளே, என்னுடைய அந்தப்புற பெண்கள் 3 உலகிலும் சிறந்தவர்கள். மகாலட்சுமிக்கு அப்சரசுகள் சேவை செய்வது போல அவர்கள் உனக்கு பணிவிடை செய்வார்கள். அழகியவளே, குபேரனிடத்தில் உள்ள இரத்தினங்களையும் செல்வங்களையும் இவ்வுலகங்களையும் என்னையும் உன் விருப்பப்படி அனுபவிப்பாய். தேவி, தவத்தாலோ பலத்தாலோ பராக்கிரமத்தாலோ செல்வத்தினாலோ தேஜஸினாலோ புகழாலோ ராமன் எனக்கு சமமானவன் அல்ல. குடிப்பாய், சுற்றி விளையாடுவாய், கேளிக்கையில் ஈடுபடுவாய், போகங்களை அனுபவிப்பாய். பொருட்குவியல்களையும் இம்மண்ணுலகையும் உனக்கு தருகிறேன். என்னிடம் அன்பு கொள். மனப்பூர்வமாக என்னிடம் அன்பு கொண்டால் உன்னோடு சேர்ந்து உன் சுற்றத்தாரும் சௌக்கியங்களை அடைவார்கள். பயந்த இயல்பினாலே தங்கமயமான மாசு மறுவற்ற மாலைகளை திரித்து கொண்டு வண்டு கூட்டங்கள் மொய்க்கும் மலர்களை கொண்ட அடர்ந்த மரங்கள் நிறைந்த கடலோர வன பிரதேசங்களில் என்னுடன் ஆனந்தமாக கூடி கழிப்பாயாக. இப்படி பயங்கரமான அந்த ராட்சசனின் தர்மம் தவறிய அந்த சொற்களை கேட்ட சீதை துக்கப்பட்டாள். மெல்லிய குரலில் பயத்தோடு மெதுவாக பதில் சொல்ல தொடங்கினாள். துக்கத்தால் பீடிக்கப்பட்டவளும் அழுது கொண்டிருப்பவளும் நடுங்குகின்றவளும் தவ செல்வியும் நாயகனையே நினைத்து கொண்டிருப்பவளும் கற்புடைய சீதை அக்னியை போல் புன்சிரித்து இடையில் ஒரு புல்லை போட்டுவிட்டு பதில் சொன்னாள். என்னிடமிருந்து உன் மனதை திருப்பு. உன் சொந்த மனைவிகளிடமே மனதை செலுத்து. பாவங்களை செய்தவன் சவுக்கியம் கொடுக்கும் பலன்களை எதிர்பார்ப்பது போல நீ என்னை எதிர்பார்ப்பது சரியல்ல. பாவம் செய்தவனுக்கு சவுக்கியம் எவ்வாறு கிடைக்கும் என்றபடி கணவனாக ஒருவனையே அடைந்தவளும் நற்குலத்தில் தோன்றிய புனிதமான முறைப்படி புகுந்தவளுமான நான் செய்யத்தகாத காரியத்தை செய்ய மாட்டேன். கீர்த்தி வாய்ந்த வைதேகி இம்மாதிரியாக அந்த ராவணனை பார்த்து சொல்லிவிட்டு மேலும் அவனை பார்த்து கொண்டிருக்க விருப்பமில்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு மறுபடியும் சொன்னாள். நான் உன்னால் முறையாக அடையப்பட்ட மனைவி அல்ல. நான் இன்னொருவருடைய மனைவி, கற்பை காப்பவள். ஆகவே இது தவறு. ஆகவே வேறு எவருக்கும் மனைவியாக முடியாது. சான்றோர்கள் அனுஷ்டிக்கும் தர்மத்தை பின்பற்று. சாதுக்களால் உபதேசிக்கப்பட்ட வாழ்க்கை முறைப்படி நீ நட. அரக்கனே, எப்படி உன்னுடைய மனைவிகள் உன்னால் காப்பாற்றப்படுகிறார்களோ அதுபோல பிறருடைய மனைவிகளும் காப்பாற்றப்படத்தக்கவர்கள். உன்னையே உபமானமாக கொண்டு
சொந்த மனைவிகளிடம் சுகத்தை அனுபவிப்பாய். தன் பத்தினிகளிடம் திருப்தியடைய முடியாதவனும், பிறர் மனைவிகளிடம் ஆசை கொண்டவனும், புலன்களை அடக்க முடியாதவனும், வஞ்சனையுடைய ஆண்மகனை பிறருடைய மனைவிகள் அழிவு பாதைக்கு இட்டு செல்வார்கள். இங்கே இந்த பட்டணத்தில் சான்றோர்கள் யாரும் இருக்கவில்லையா? அவர்கள் இருந்தும் நீ அவர்களை பின்பற்றவில்லையா? அதனால்தான் அறநெறிக்கு மாறுபட்ட எண்ணம் உனக்கு ஏற்பட்டு இருக்கிறது. வருங்காலம் உணர்ந்த பெரியோர்களால் சொல்லப்பட்ட நியாயமான வாதங்களை பொய்யாக நினைத்தாய். ராட்சசர்கள் அழிய வேண்டியிருப்பதால் நீ அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சான்றோர்களின் சொற்களை கேளாமல் தவறான வழிகளில் செல்கின்ற அரசனை பெற்றால் மிக செழிப்பான நாடுகளும் நகரங்களும் கூட அழிந்து விடுகின்றன. அதுபோல இரத்தின குவியல்கள் நிறைந்த இந்த இலங்கை பட்டணம் உன்னை அரசனாக அடைந்து உன் ஒருவனுடைய குற்றத்தினால் விரைவில் அடியோடு அழியப் போகிறது. ராவணா, தான் செய்த தவற்றினால் நாசமடைகின்றவனும் தொலைநோக்கு இல்லாதவனுமான ஒரு பாவி அழியும்போது எல்லா ஜீவ ஜந்துகளும் மிகவும் சந்தோஷம் அடைகின்றன. இவ்விதம் பாவங்களை செய்யும் உன்னை உன்னால் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இந்த கொடியவன் நல்ல காலமாக மனைவி, மக்கள், நாடு, செல்வம், புகழ் இழந்து துக்கத்தை அடைந்தான் என்று மகிழ்ச்சியோடு சொல்லப் போகிறார்கள். மேலாண்மை பதவியை காட்டியோ செல்வத்தை காட்டியோ என்னை மயக்க முடியாது. சூரியனை விட்டு பிரியாத ஸ்ரீராமனிடமிருந்து நான் பிரிக்க முடியாதவள். மகா புண்ணியசாலியும் உலகத்திற்கு எல்லாம் தலைவருமான அவருடைய புஜத்தை தலையணையாக கொண்டிருந்த நான் யாரோ ஒரு அல்பனுடைய புஜத்தை சார்வேன் என்பது எப்படி நடக்கும்? இப்பொழுது சீதாதேவி ராவணனை சாதுன்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாது ராவணா, காட்டில் காமத்தால் தவிக்கும் பெண் யானையுடன் யானை கூட்டத் தலைவனை சேர்த்து வைப்பதைப் போல துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் என்னை ஸ்ரீராமனுடன் சேர்த்து வை. எப்படியாவது இவனை கொண்டு தான் தன் காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்பதால் அவன் மனம் குளிரும்படி சாது என்று அழைத்தாள் சீதா. அல்லது முன்பு சாது வேஷத்தில் வந்துதானே வஞ்சகமாக என்னை கவர்ந்தாய் என்பதை நான் மறக்கவில்லை என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுபடி சாது என்று சீதாதேவி அழைக்கிறாங்க. மேலும் சொல்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு சொல்லி பார்க்குறாங்க. இலங்கையை காக்க வேண்டும் என்றும் உனக்கு கோரமான அழிவு வேண்டாம் என்றும் எண்ணினால் ஸ்ரீராமனுடன் நீ நட்பு கொள்வாயாக. அறமறிந்த அவர் சரணடைந்தவர்களிடம் பேரன்பு கொண்டவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அது உனக்கும் தெரிந்திருக்கும். அதனால் நீ உயிருடன் இருக்க விரும்பினால் அவருடன் நட்பு கொள். அடியோர்களிடம் அன்பு பாராட்டும் அவரை நீ திருப்தி செய்து வை. மனதிலுள்ள மாசுக்களை களைந்துவிட்டு தூயவனாகி என்னையும் அவரிடம் திருப்பி கொடுத்துவிடு. ராவணா, நீ ஸ்ரீராமனிடத்தில் என்னை ஒப்படைத்தால் உனக்கு மங்களம் உண்டாகும். வேறு மாதிரியாக செய்தால் நாசத்தையே அடைவாய் என்பது நிச்சயம். இந்திரனால் விடப்பட்ட வஜ்ர ஆயுதத்திலிருந்தும் யமனுடைய பிடியிலிருந்தும் நீ தப்பினாலும் தப்பலாம். ஆனால் உலக நாயகரான ஸ்ரீராமன் கோபப்பட்டால் உன்னை போன்றவர்கள் தப்பவே முடியாது. இந்திரனால் விடப்பட்ட இடிகளின் முழக்கம் போன்ற ஸ்ரீராமனுடைய வில்லின் பேரொளியை நீ கேட்கத்தான் போகிறாய். ராம லட்சுமணர்களால் குறிவைத்து செலுத்தப்பட்ட கூர்மையான நுனிகளை உடைய பானங்கள் நெருப்பை கக்கும் மகா சர்ப்பங்களைப் போல விரைவில் இங்கே விழப்போகின்றன. வேகமாக செல்கின்ற பானங்கள் இலங்கையில் இடைவெளி இல்லாமல் விழுந்து அரக்கர்களை கொன்று குவித்து அலங்கோலப்படுத்தப் போகின்றன. வினதையின் மகனான கருட பகவான் சர்ப்பங்களை அழிப்பதைப் போல ஸ்ரீராமன் என்னும் மாபெரும் கருடன் அரக்கத் தலைவர்கள் என்ற பேரரவங்களை முற்றிலுமாக அழிக்கப் போகிறது. அர்ப்பனே, ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் இல்லாத சமயத்தில், ஆசிரமத்தில் இல்லாத வேளையில், வேறு வேலையாக சகோதரர்கள் வெளியில் சென்றிருந்த போது ஆசிரமத்தின் உள்ளே புகுந்து நீ என்னை கவர்ந்து கொண்டு வந்து விட்டாய். சிங்கத்தின் வாசனை வீசுமிடத்தில் நாய் எவ்வாறு நிற்க முடியாதோ அவ்வாறே ராம லக்ஷ்மணர்களின் மேல் பட்ட காற்றை நுகர்ந்து அவர்கள் எதிரே நிற்கக்கூட உன்னால் முடியாது. குட்டையில் தேங்கியிருக்கும் குறைந்த அளவு நீரை சூரியன் உறிந்து விடுவதைப் போல என் பிராணநாதர் ஸ்ரீராமனும் லட்சுமணனும் விரைவில் உன் உயிரை எடுக்கப் போகிறார்கள். ஆயுட்காலம் முடிந்துவிட்டது என்றால் மிகப்பெரிய மரமும் இடியிலிருந்து தப்ப முடியாததைப் போல குபேரன் வசிக்கும் கைலாச மலைக்கு நீ ஓடி சென்றாலும், மன்னன் வருணனுடைய சபைக்கு அடைக்கலம் கோரி சென்றாலும்,
தசரத குமாரரிடமிருந்து நீ தப்பிக்க முடியாது. நிச்சயமாக நீ அழிந்து போவாய். ஆனந்தத்தை அளிக்கும் தோற்றமுடைய சீதையின் கடுமையான சொற்களை கேட்ட ராட்சச மன்னன் ராவணன் அவளை நோக்கி கடுமையான வார்த்தைகளை சொன்னான். உலகத்தில் பெண்களை வசப்படுத்துவதற்காக ஆண்கள் எவ்வளவு நயந்து சமாதானமாக போகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பெண்களுக்கே அடிமையாகி போகிறார்கள். எவ்வளவு இனிமையாக பேசுகின்றார்களோ அவ்வளவு தோல்வி அடைகிறார்கள். தவறான வழியில் போகும் குதிரையை தேரோட்டி திசை திருப்புவதைப் போல உன்னிடம் எனக்குள்ள காமம் என் கோபத்தை அடக்குகிறது. இதில் விபரீதம் என்னவென்றால், எவரிடத்தில் காமம் ஏற்படுகிறதோ அவரிடம் பாசமும் நேசமும் சிநேகமும் உண்டாகுகிறது. ஆனால் கோபம் ஏற்படவில்லை. அழகிய முகத்தவளே, இந்த காரணத்தினால்தான் கபடமாக ரிஷிவேடம் புனைந்துள்ள ஸ்ரீராமனிடம் ஆசை கொண்டவளும் கொல்லத் தகுந்தவளும் அவமதிக்கத்தக்கவளுமான உன்னை நான் இதுவரை கொல்லவில்லை. மைதிலி, நீ என்னை பார்த்து கடுமையாக எந்தெந்த வார்த்தைகளை சொன்னாயோ அவை ஒவ்வொன்றுக்கும் உனக்கு மரண தண்டனை கொடுப்பது உசிதம். இவ்வாறு வைதேகியை பார்த்து கூறிவிட்டு கோபத்தால் உடல் நடுங்கிய ராவணன் சீதையை நோக்கி மேலும் சொன்னான். உனக்கு என்னால் விதிக்கப்பட்ட ஆண்டு காலக்கெடுவில் இன்னும் 2 மாதங்கள் மீதம் இருக்கின்றன. அதற்குள் நீ என்னுடைய படுக்கையில் பங்கேற்க வேண்டும். 2 மாதங்கள் முடிந்த பின்னரும் நீ என்னை கணவனாக ஏற்க விரும்பாவிட்டால் என்னுடைய சமையல்காரர்கள் ஒரு காலை சிற்றுண்டிக்காக உன்னை பக்குவம் செய்து விடுவார்கள். ராவணனால் பயமுறுத்தப்பட்ட ஜானகியை பார்த்து அங்கிருந்த தேவ கந்தர்வ மடந்தையர்கள் கண்களில் நீர் தழும்ப துக்கம் அடைந்தார்கள். இந்த அரக்கனால் அதட்டப்பட்ட சீதையை பார்த்து, சீதா, பயப்படாதே, இந்த அற்பன் உன்னை என்ன செய்ய முடியும் என்ற கருத்தை வெளிப்படுத்த சில பெண்கள் உதட்டை அசைத்தார்கள். மற்றும் சிலர் கண்ணை சிமிட்டினார்கள். அவர்களால் இவ்வாறு முகக்குறிகளால் சமாதானம் செய்யப்பட்ட சீதை தன் கருப்பு திறத்தின் மகிமையில் பெரும் நம்பிக்கை வைத்து அவனுக்கு நன்மையை தரக்கூடிய சொற்களை சொன்னாள். எல்லையில்லாத பராக்கிரமமுடைய ஸ்ரீராமனுடைய மனைவியான என்னை பார்த்து பாவகரமான இந்த வார்த்தைகளை சொன்னாயோ அதன் மோசமான பலனிலிருந்து எவ்வாறு தப்பிக்கப் போகிறாய்? அந்த மகா பாவத்திற்கான பலனை நீ அடைந்தே தீருவாய். அதர்மம் செய்பவனே, காட்டில் மத யானையையும் முயலும் யுத்தம் செய்தால் என்னவாகும்? காட்டில் மத யானையும் முயலும் யுத்தம் செய்தால் என்ன ஆகும்? ராமன் மத யானை போன்றவர். நீ வெறும் அற்பமான முயல் குட்டி. அப்படிப்பட்ட நீ இஸ்வாகு குல நாதனான அவரை இங்கே அவர் இல்லாத இடத்தில் நிந்தனை செய்ய வெட்கப்படவில்லை. அவருடைய கண்ணில் படாமல் இருக்கும் வரையில் நீ இவ்வாறெல்லாம் பேசுவாய். என்னை பார்த்து தகாத வார்த்தைகளெல்லாம் பேசிய பாவியே, உன் நாக்கு இன்னும் அருந்து விழவில்லை. 10 தலையை கொண்டவனே, ஸ்ரீராமனிடமிருந்து நான் உத்தரவு பெறவில்லை. நியமங்களோடு கூடிய ஒரு தவ வாழ்க்கையில் இருக்கிறேன். அதனால்தான் சாம்பலாக்கும் வல்லமை பெற்ற என் கருப்பின் சக்தியால் தேஜஸால் உன்னை சாம்பலாக்காமல் இருக்கிறேன். மகாதேவியான ராமனுடைய பத்தினியான நான் அபகரிக்க முடியாதவள். நான் உன்னை தூக்கி கொண்டு வந்துவிட்டேனே என்று நீ சந்தோஷித்தால் உன்னை கொல்வதற்காக தெய்வம் இப்படி ஓர் ஏற்பாட்டை செய்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சூரனும் குபேரனுக்கு தம்பியும் ஏராளமான சேனைகளுடன் கூடியவனுமான நீ ஏன் ராமனை வெளியேறிவிட்டு இந்த மனைவியை திருட செய்தாய்? நீ இவ்வளவு சக்தி வாய்ந்தவன் தானே? அப்படி இருக்கும்போது ஏன் திருட்டுத்தனமாக என்னை அபகரித்து கொண்டுட்டு வந்த? இதை கேட்ட ராவணன் மிகவும் கோபமடைந்து, ஒற்றை கண் உடையவள், ஒற்றை காது உடையவள், மூடிய காது உடையவள், பசுவினுடையதைப் போலவும் யானையினுடையதைப் போலவும் செவிகள் உள்ளவர்கள், தொங்கும் காது உள்ளவர்கள், காதே இல்லாதவர்கள், யானையின் கால் உள்ளவள், குதிரையின் கால்கள் உள்ளவள், பசுவின் கால் உள்ளவள், காலில் மயிர்கற்றை உடையவள், ஒற்றை கண்ணும் ஒற்றை காலும் உடையவள், பெருத்த பாதங்களை உடையவள், கால்களே இல்லாதவள், அளவுக்கு மேல் பெரிதாக இருந்த தலை கழுத்து உள்ளவள், அளவுக்கு மேல் பருமனாக இருந்த மார்பகம் வயிறு உடையவள், அளவுக்கு மேல் பருத்திருந்த வாய் கண்களை உடையவள், நீண்ட நாக்கு உடையவள், நாக்கு இல்லாதவள், மூக்கு அற்றவள், சிங்க முகத்தால், பசு முகத்தால், பன்றி முகத்தால், இவ்வாறான ராட்சசிகளை பார்த்து, ஜனகன் குமாரியான இந்த சீத்தை எந்த வகையில் சீக்கிரம் எனக்கு வசப்படுவாளோ அந்த வழிமுறையில் ராட்சசிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உடனே செய்யுங்கள்.
சாமதான பேத முறைகளை வரிசையாகவும் மாற்றி மாற்றி கடைபிடித்தும் பெருந்தடியை தூக்கி காட்டியும் பயமுறுத்துங்கள் என்று காமத்தாலும் கோபத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டிருந்த ராவணன் திரும்ப திரும்ப உத்தரவிட்டு ஜானகியை பயமுறுத்தினான். உடனே தானியமாலினி என்ற ராட்சசி ராவணனுடைய இரண்டாவது மனைவி அருகில் வந்து அவனை தழுவிக்கொண்டாள். கூடவே மண்டோதரியும் தழுவிக்கொண்டாள். பின்வருமாறு 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, 2 மனைவிகளும், மன்னா, என்னுடன் உல்லாசமாக இருங்கள். ஒளி இழந்த விருப்பமில்லாத மானுட மங்கையான இந்த சீதையால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? மாமன்னனே, உங்களுடைய புஜபலத்தால் சம்பாதிக்கப்பட்ட திவ்யமான உத்தம போகங்களை அனுபவிக்க வேண்டுமென்று பிரம்மதேவன் இவள் தலையில் எழுதவில்லை என்பது நிச்சயம். தன்னிடத்தில் பிரியம் இல்லாதவளை விரும்பி வருந்துகின்றவனுடைய தேகம் தாபத்தை அடையும். தன்னிடத்தில் ஆசை உள்ளவளை விரும்பினால் நிறைய திருப்தி உண்டாகும். 2 மனைவிகளும் முறையிடுறாங்க, நல்லது சொல்கிறாங்க, அவனோட மனசை பார்த்த முயற்சி பண்ணுறாங்க. நாங்கள் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்குறோம், உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, நீங்கள் உங்களை விரும்புகிற எங்கள் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சுகத்தையும் கொடுக்குறோம். இவளுக்கு அந்த கொடுப்பனை இல்லை போல், நீங்கள் அவளை விட்டுருங்க, அவள்கிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு எவ்வளவோ முறையிடுறாங்க. 2 மனைவிகள், முதல் மனைவி மண்டோதரியும் 2வது மனைவி தானியமாலினி மண்டோதரி 2 மனைவிகளும் சொல்கிறாங்க. இப்படிலாம் இவங்க சொல்கிறத கேட்ட ராவணன் இகழ்ச்சியாக, ஒரு நமட்டு சிரிப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இகழ்ச்சியாக சிரித்து கொண்டே திரும்ப சென்றான். பூமி அதிரும்படி பாதங்களை பதித்து கொண்டு புறப்பட்டு சென்ற ராவணன் சூரியன் போல் நன்றாக பிரகாசிக்கும் மாளிகையில் புகுந்தான். தேவ கந்தர்வ நாகக்கன்னிகள் 4 புறங்களிலும் அவனை சூழ்ந்து கொண்டு உயர்ந்ததான அந்த மாளிகைக்குள் பிரவேசித்தார்கள். பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றுவதிலேயே நோக்கமுள்ளவளும் பயத்தால் நடுங்குபவளுமான சீதையை இவ்வாறு மிரட்டிவிட்டு காமத்தால் மனமயங்கிய அந்த ராவணன் பேரொளி வீசிக்கொண்டிருந்த தன்னுடைய மாளிகையில் பிரவேசித்தான். இந்த மாதிரிலாம் மிரட்டிட்டு என்ன பண்ணிட்டான் ராவணன்? அவனோட மாளிகைக்கே போயிட்டான். சீதையின் அருகில் சென்ற அங்கிருந்த அந்த அரக்கிகள் எல்லாம், ஏன்னா அரக்கிகளுக்கு உத்தரவு போட்டுட்டு போயிட்டான் ராவணன். சீதையின் அருகில் சென்று கோபத்தால் நிலை தடுமாறிய அரக்கிகள் மிகவும் கடுமையான வார்த்தைகளால் பின்வருமாறு சொன்னார்கள். புலஸ்திய வம்சத்தில் தோன்றிய உத்தமனும் மகாத்மாவும் 10 தலைகளை கொண்டவனுமான ராவணனுடைய மனைவியாக இருப்பதை நீ பெரிதாக எண்ணவில்லையே. மிகவும் பிரியமானவளும் மரியாதை உள்ளவளுமான மனைவி மண்டோதரியை கூட விட்டுவிட்டு மகாபலசாலியான ராவணன் எல்லோரை காட்டிலும் பாக்கியம் பெற்றவளான உன்னை நேசிக்கிறான். ஆயிரக்கணக்கான பெண்கள் நிறைந்ததும் பல்வகை இரத்தினங்களால் ஒளி வீசுவதுமான அந்தப்புரத்தை துறந்து ராவணன் உன்னை அடையப் போகிறான். இவ்வாறு அவன் உன்னை நேசிப்பது உனக்கு எவ்வளவு பெரிய கௌரவம். விகடை என்ற மற்றொரு அரக்கி சொல்றா, பல தடவை யுத்தத்தில் தேவர்களும் நாககந்தர்வ தானவர்களும் எவரால் ஜெயிக்கப்பட்டார்களோ அதே அவர் உன்னை அண்டி வந்துள்ளார். அற்ப பெண்ணே, எல்லாவித ஐஸ்வர்யங்களும் உடையவனும் மகாத்மாவும் ராட்சச மன்னனுமான ராவணனுடைய பார்வையாக இருப்பதை நீ ஏன் விரும்பவில்லை? பிறகு துர்முகி என்ற பெயருடைய ராட்சசி சொல்றா, அழகிய கடை கண்ணாலே சூரியன் எவனிடமிருந்து பயந்து கொண்டு சுகமான அளவுக்கு மட்டும் உஷ்ணம் கொடுக்கிறானோ, வாயுவும் பேய்காற்றாக வீசுவதில்லையோ, அப்படிப்பட்டவனை நீ ஏன் மதிக்கவில்லை? அழகிய புருவத்தாலே எவனிடமுள்ள அச்சத்தால் அவன் விரும்பிய போதெல்லாம் மரங்கள் புஷ்பங்களை உதிர்க்கின்றனவோ, பர்வதங்களும் மேகங்களும் மழையை பொழிகின்றனவோ, அப்படிப்பட்ட ராட்சச ராஜனும் பேரரசனுமான ராவணனுடைய மனைவியாகி விடுவது என்ற முடிவை நீ ஏன் எடுக்க மாட்ற? இந்த அறிவுரையை நீ ஏற்றுக்கொள், இல்லையென்றால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய். இப்படிலாம் ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு விதமாக மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அந்த ராட்சசிகள் பேசுகிறத கேட்ட சீதாதேவி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சொல்லும் இந்த சொற்கள் உலக நடைமுறைக்கு எதிரானது. இது என் மனதிற்கு பிடிக்காதது என்று உங்களுக்கு ஏன் தெரியல? மானுட பெண் அரக்கனுக்கு மனைவியாக முடியாது. எல்லோரும் உங்கள் இஷ்டத்தை போல் என்னை சாப்பிடுங்கள். உங்கள் இஷ்டம் மாதிரி என்னை சாப்பிட்டுக்கோங்க. என்ன நிகழ்ந்தாலும் சரி, உங்கள் பேச்சை நான் கேட்கப் போவதில்லை. என்னுடைய கணவர் எளியவராக இருந்தாலும் அரசாட்சி இல்லாதவராக இருந்தாலும் அவரே என் மதிப்புக்கு உரியவர். சீதையின் சொற்களை கேட்ட ராட்சசிகள் மிகவும் கடுமையான சொற்களால் அவளை திட்டினார்கள். சீதையை ரொம்ப கடுமையான வார்த்தையெல்லாம் திட்டுறாங்க. நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும்
அனுமன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சிம்சபா அப்படிங்கிற ஒரு மரத்தில் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அரக்கிகள் சீதையை மிகவும் மிரட்டி பேசுவதை கேட்டு வாயடைத்து போனார். அந்த ராட்சசிகள் கையில் கோடாலி, வாள், ஈட்டி இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் சொல்கிறாங்க, ராட்சச மன்னனான ராவணனை கணவனாக அடைய தகுதியில்லாதவள் இவள். பயங்கரமான ராட்சசிகளால் இவ்வாறு பயமுறுத்தப்பட்ட சீதை கண்ணீரை துடைத்து கொண்டு அனுமன் உட்கார்ந்திருந்த சிம்சபா மரத்தின் அருகே சென்றாள். சீதாதேவி இப்போ இவங்க எல்லாரும் பயமுறுத்தவும் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்து சிம்சபா அப்படிங்கிற ஒரு மரத்துக்கு கீழே போகிறாங்க. அங்கே போய் உட்காடுறாங்க. அங்கே தான் அந்த மரத்தில் தான் அனுமன் உட்கார்ந்துருக்காரு. மரத்துக்கு மேலே உட்கார்ந்துருக்காரு. அரக்கிகளால் சூழப்பட்ட சீதை அந்த சிம்சபா மரத்தின் அடியில் சோகத்தில் மூழ்கியவளாய் அமர்ந்தாள். உடல் மெலிந்திருப்பவளும் கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பவளும் அழுக்கடைந்த ஆடையை அணிந்திருப்பவளுமான சீதையை நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு ராட்சசிகள் பயமுறுத்தினார்கள். அப்போது கோபமே வடிவெடுத்து வந்தது போன்றவளும் அச்சம் தருபவளும் பெரிய வயிற்றை உடையவளும் பயங்கரமான தோற்றமுடையவளுமான வினதை என்ற ராட்சசி கூறினாள், சீதா, இவ்வளவு போதும். உன் கணவரிடம் உனக்குள்ள பேரன்பை நன்றாக காட்டிவிட்டாய். மங்களமானவளே, எந்த விஷயத்திலும் மிகை என்பது துயரத்தில்தான் கொண்டு போய் விடும். இதுவரையில் மனித ஜாதிக்குரிய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நடந்து காட்டினாய் என்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். நீ வாழ்க. மைதிலி, உன் நன்மைக்காக என்னால் சொல்லப்படும் அறிவுரையை கேட்டு அதன்படி நட. எல்லா ராட்சசர்களையும் நிர்வகித்து கொண்டிருக்கும் ராவணனை கணவனாக ஏற்றுக்கொள். பராக்கிரமம் உடையவர், அழகிய தோற்றமுடையவர், தேவர்களின் மன்னரான இந்திரன் போன்றவர், காரியங்களை செய்வதில் சமர்த்தர், தியாகசீலர், எல்லோரும் சேர்ந்து மகிழக்கூடியவர். எனவே ராவணனை நீ கணவனாக ஏத்துக்கோ. அப்படி ஏத்துக்கிட்டனா நீ சந்தோஷமா வாழலாம். ராவணனுடைய வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பவளும் எங்களால் வெகு கவனமாக காவல் காக்கப்படுகிறவளுமான உன்னை சாட்சாத் இந்திரன் கூட காப்பாற்ற முடியாது. மைதிலி, உன் நலனை பேசுகிற என் வார்த்தையை கேள். கண்ணீர் விடுவதை நிறுத்து. பயனில்லாத சோகத்தை விட்டுவிடு. திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு. எப்போதும் அழுது கொண்டிருப்பதை நிறுத்து. ராட்சச மன்னனான ராவணனுடன் சேர்ந்து இன்பத்தை அனுபவி. பெண்களுக்கு யவனமும் என்பது நிலையற்றது என்பதை நீ அறிவாய். அதனால் உன் யவனமும் கழிவதற்குள்ளாகவே எல்லா சுபபோகங்களையும் அனுபவித்து விடு. மயக்கும் கண்ணுடையவளே, அழகான பூஞ்சோலைகளிலும் மலை தோட்டங்களிலும் ராவணனோடு உலவி வா. 7000 பெண்மணிகள் உன் அதிகாரத்தின் கீழ் இருப்பார்கள். சுந்தரி, எல்லா ராட்சசர்களையும் தாங்குபவனாக ராவணனை கணவனாக ஏற்றுக்கொள். நான் இப்போ சொன்ன மாதிரி நீ நடந்துக்கலைனா உன்னோட நெஞ்ச பிளந்து நாங்கள் சாப்பிட்ருவோம். பின்னர் கோபத்தால் மதியிழந்த சண்டோதரி என்னும் அரக்கி பெரிய சூலத்தை சுழற்றி கொண்டு இவ்வாறு கூறினாள். ராவணனால் அபகரித்து கொண்டு வரப்பட்டவளும் மான் போல் சஞ்சலமான கண்களும் பயத்தால் நடுங்கும் மார்பகங்களையும் உடைய இவளை கண்டபோதே எனக்கு கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு உணவில் ஏற்படும் பேராசை மசக்கை உண்டாயிற்று. இவளுடைய வயிற்றின் வலது பக்கத்திலுள்ள யக்ருத் என்ற மாமிச பிண்டத்தையும் மார்பின் இடது பக்கத்திலுள்ள பசுமையான மாமிசத்தையும் இதற்கு மேலேயுள்ள உத்பீடம் என்ற மாமிசத்தையும் நாடி நரம்புகளோடு இருதயத்தையும் உள்ளே இருக்கும் குடலையும் தலையையும் கடித்து தின்ன வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பின்னர் பிரகசை என்ற ராட்சசி, வெறுக்கத்தக்க இவளுடைய கழுத்தை திருகுவோம். ஏன் சும்மா எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, வாங்க இவளோட கழுத்தை திருகுவோம் அப்படின்னு சொல்றா. பிறகு மன்னனிடம் சென்று அந்த மனித பெண்மணி இறந்து விட்டாள் என்று சொல்வோம். அவர் தின்று தொலையுங்கள் என்று உத்தரவு அளிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அஜாமுகி அப்படிங்கிற ஒரு ராட்சசி சொல்றா, என்ன எல்லாரும் வாத விவாதம்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு சரியாக படலை. இவளை வெட்டி சமமான உருண்டைகளாக செய்து நமக்குள் பங்கிட்டு கொள்வோம். சீக்கிரமாக குடிப்பதற்கும் நக்குவதற்கும் கடித்து தின்பதற்கும் பல வகை பாத்திரங்களை கொண்டு வாருங்கள் என்றாள். உடனே சூர்பனகை என்ற ராட்சசி, அஜாமுகியால் சொல்லப்பட்ட வழிதான் நல்லது என்று எனக்கு படுகிறது. எல்லா துயரத்தையும் போக்கும் கல்லை கொண்டு வாருங்கள். உடனே மானுட மாமிசத்தை ருசித்து தின்று கூத்தாடுவோம் என்றாள். தேவமகள் போன்ற சீதை மகா பயங்கரமான ராட்சசிகளால் மிகவும் கொடுமையாக பயமுறுத்தப்பட்டதும் தைரியத்தை கைவிட்டு மிகவும் அழத் தொடங்கினாள்.
பார்க்க சகிக்காத அரக்கிகளால் இவ்வாறு கோபத்துடனும் பயங்கரமாகவும் கூறப்பட்டதை கேட்டதும் ஜனக நந்தினியான சீதை வாய்விட்டு அழுதாள். நல் இயல்புடைய சீதை மிகவும் பயந்து நடுங்கியவாறு கண்ணீர் பெருக குரல் தழுதழுக்க கூறினாள், மனித பெண் ராட்சசனுக்கு மனைவியாக ஆகமாட்டாள். உங்கள் இஷ்டம் போல் என்னை கொன்று விடுங்கள். ராவணனை ஏற்றுக்கொள் என்று நீங்கள் கூறியபடி செய்ய மாட்டேன். ராட்சசிகளிடம் மாட்டிக்கொண்டிருந்தவளும் துக்கம் தாழாமல் தவிப்பவளும் ராவணனால் பயமுறுத்தப்பட்டவளும் அமரர் அணங்கு போன்றவருமான சீதை நிம்மதியை அடையவில்லை. தன்னுடைய அங்கங்களை மறைத்து கொண்டு சீதை மிகவும் நடுங்கினாள். காட்டில் கூட்டத்திலிருந்து விலகி வழி தவறி போய்விட்ட ஒரு பெண்மான் செந்நாய்களால் துரத்தப்பட்டாள். எப்படியோ அப்படி துன்பப்பட்டாள். அவள் அசோக மரத்தில் மலர்ந்த புஷ்பங்களிலிருந்த ஒரு பெரிய கிளையின் அருகே சென்று உடைந்த மனதுடன் வருத்தம் மேலிட கணவரை பற்றி சிந்திக்க தொடங்கினாள். கண்களிலிருந்து வெள்ளமென கொட்டி கொண்டிருந்த நீரால் மார்பகங்களை நீராட்டினாள். அவ்வாறு சிந்தனையில் மூழ்கியும் துன்பத்தின் முடிவுக்கான உபாயம் கண்ணில் படவில்லை. நடுங்கிக் கொண்டிருந்த அவள் புயல் காற்றில் சாயும் வாழை மரத்தைப் போல கீழே விழுந்தாள். அரக்கிகளின் பயமுறுத்தலுக்கு அஞ்சிய அவள் கவலை தோய்ந்த முகம் உடையவளானாள். அப்போது நடுங்கிக் கொண்டிருந்த சீதையின் நீளமான செழிப்பான கூந்தல் கருநாகம் போல் காட்சி தந்தது. துக்கத்தால் பீடிக்கப்பட்டு சோகத்தால் மனமுடைந்து போயிருந்த அவள் பெருமூச்சு விட்டாள். தவித்து கொண்டிருந்தாள். அவள் கண்ணீர் பெருகினாள். வாயால் அலறினாள். ஹே ராமா என்றும் ஹே லக்ஷ்மணா என்றும் ஹே என் மாமியாரான கௌசல்யே, ஹே சுமித்ரா தேவி என்றும் துயரம் தாங்காமல் அந்த பெண் அரசி அலறினாள். காலம் வராவிட்டால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சாவு ஏற்படாது என்று பண்டிதர்கள் ஒன்று கூறுகிறார்களே, அந்த உலக வழக்கு சத்தியமானதுதான். இங்குள்ள பயங்கரமான ராட்சசிகளால் இவ்வாறு கொடுமைப்படுத்தப்படும் ராமன் இல்லாத துக்கத்துடன் இன்னும் நான் உயிர் வாழ நேரிடுகிறதே. கடல் நடுவில் சென்று கொண்டிருக்கும் பாரம் நிரம்பிய படகு காற்றில் வேகத்தால் தாக்கப்பட்டு மூழ்குவதைப் போல சிறிதளவே புண்ணியம் செய்தவளும் உதவி செய்ய எவரும் இல்லாதவளுமான நான் ஒரு அனாதையைப் போல் உயிரை விடப் போகிறேன். ஆற்று வெள்ளத்தால் இடித்து செல்லப்படும் ஆற்றாங்கரை போல என்னுடைய கணவரை காணாதும் ராட்சசிகள் பிடியில் சிக்கியும் உள்ள நான் மடியப் போகிறேன். தாமரை இதழ் போல விரிந்த கண்களை உடையவரும் சிங்கத்தை போல வீரமாக நடந்து செல்பவரும் செய்நன்றி மறவாதவரும் அன்பொழுக பேசுகிறவருமான என் கணவனை பார்ப்பவர்கள் புண்ணியசாலிகள். எல்லாவற்றையும் முழுவதுமாக அறிந்த ராமன் இல்லாமல் நான் உயிரோடு இருப்பது என்பது கொடிய விஷத்தை சாப்பிட்டவன் நிலைக்கு ஒப்பானது. இவ்வளவு பயங்கரமான கொடிய துக்கத்தை அனுபவிப்பதற்கு நான் முன் ஜென்மங்களில் எத்தகைய பாவத்தை செய்தேனோ என்று கண்ணீர் பெருகிக் கொண்டு ஜனகர் புதல்வியான சீதை இவ்வாறெல்லாம் புலம்பிக்கொண்டு தரையை பார்த்து தலையை குனிந்து கொண்டு மேலும் அலறத் தொடங்கினாள். பைத்தியம் பிடித்தவள் போலவும் மதி மயங்கியவள் போலவும் நெடுந்தூரம் ஓடி களைத்த பெண் குதிரை தரையில் விழுந்து புரள்வதைப் போலவும் மிகவும் துன்பப்பட்டாள். ராட்சசிகளின் பிடியில் சிக்கியுள்ளேன். கடுமையாக மிரட்டப்படுகிறேன். மிகவும் துக்கத்தால் பீடிக்கப்பட்டுள்ளேன். கவலையில் மூழ்கியுள்ள நான் இனியும் உயிரோடு இருக்க மாட்டேன். அற்பத்தனமான இந்த ராட்சசன் ராவணனால் நான் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன். ராவணனை யுத்தத்தில் கொல்வதற்கு என் கணவர் நிச்சயமாக ஆற்றல் உடையவர். தண்டகாரண்யத்தில் ராட்சச வீரனான விராதன் எந்த ராமனால் போரில் கொல்லப்பட்டானோ அப்படிப்பட்ட அவர் இன்னும் ஏன் இங்கு வந்து சேரவில்லை? பெருங்கடலின் நடுவில் அமைந்துள்ள இலங்கை அணுக முடியாததுதான் என்றாலும் ராமனின் பாணங்களின் பாதையை தடுக்கக்கூடியது ஏதுமில்லையே. உறுதியான பராக்கிரமம் கொண்ட ராமன் ராட்சசனால் அபகரித்து செல்லப்பட்ட தன்னிடம் பிரியமுள்ள பத்தினியை விடுவிப்பதற்கு வரவில்லையே. லட்சுமணனின் தமையனாரான ராமன் நான் இங்கே இருப்பதை அறியவில்லையா? அறிந்திருந்தாரேயானால் தேஜஸ்வியான அவர் ராவணன் செய்த குற்றத்தை மன்னித்து விட்டிருப்பாரா என்ன? அபகரிக்கப்பட்டாள் என்று எதிர் சென்று ஸ்ரீராமனிடம் என்னை பற்றி தெரிவிக்கக்கூடிய பெருமனம் படைத்த கழுகரசனும் போரில் ராவணனால் வீழ்த்தப்பட்டார்.
நான் இங்கே இருப்பதை ஸ்ரீராமன் அறிந்து கொண்டால் மிகவும் கோபம் கொண்டு பானங்களால் உலகத்தில் ராட்சசர்களே இல்லாதபடி செய்து விடுவார். சமுத்திரத்தை வர செய்வார். இலங்காபுரியை தூள் தூளாக்குவார். அற்பமான ராவணனுடைய பெயரையும் புகழையும் நாசம் செய்வார். பின்னர் குடும்பத் தலைவர்களை இழந்த ராட்சசர்களின் ஒவ்வொரு வீட்டிலும் இப்போது நான் அழுது கொண்டிருக்கிறேனே, இதற்கும் அதிகமாக அழுகை குரல் எழப்போகிறது என்பதில் ஐயமில்லை. ராட்சசர்களுடைய இந்த இலங்கையை கண்டுபிடித்து ராம லட்சுமணர்கள் நாசம் செய்வார்கள். அவர்கள் கண்களில் பட்டுவிட்ட எதிரி ஒரு முகூர்த்த காலம் கூட உயிரோடு இருக்க முடியாது. வெகு விரைவில் இந்த இலங்கை பட்டணம் பிணப்புகையால் சூழப்பட்ட பாதகைகளுடன் கழுகு கூட்டங்களால் நிறைந்தும் பெரிய மயானம் போல் ஆகப்போகிறது. வெகு விரைவிலேயே என்னுடைய மனோரதங்கள் நிறைவேறும். யாராலும் நெருங்க முடியாத இந்த நரகத்திலுள்ள உங்களுக்கெல்லாம் கேடு உண்டாக போகிறது. நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் துக்கம் தாழாமல் அழுது கொண்டிருக்கும் ராட்சச பெண்களின் அவல குரலை வெகு விரைவில் கேட்கப் போகிறேன். இப்போதே அதர்மத்தின் விளைவாக பெரிய அழிவு ஏற்படத்தான் போகிறது. பிணந்தின்னிகளான ராட்சசர்கள் தர்மத்தை பற்றி அறிவார்களா என்ன? நிச்சயமாக ஒரு நாள் காலை உணவாக என்னை உண்ண பக்குவப்படுத்தும்படி ராட்சசன் ஆணையிடுவான். அந்த நிலையில் உள்ள நான் கண்களுக்கு இனிய ஸ்ரீராமனுடன் எவ்வாறு வாழப்போகிறேன்? ராவணனுடைய பிடியில் அகப்பட்டு கொண்டுள்ள நான் என் உயிரை விடப்போகிறேன். சீதையால் இவ்வாறு சொல்லப்பட்டதும் கோரமான ராட்சசிகளில் சிலர் கோபத்தால் மதிகலங்கி அதை ராவணனிடம் கூறுவதற்காக வேகமாக போனார்கள். பிறகு பயங்கரமான தோற்றமுடைய ராட்சசிகள் சீதையிடம் வந்து அவளுக்கு கெடுதி நேரும் என்றே ஒரே விஷயத்தை கடுமையான வார்த்தைகளால் சொன்னார்கள். அப்போது அங்கிருந்த அரக்கிகளில் முதியவளான திரிஜடை என்பவள் கண்விழித்து நீசகர்களான அரக்கிகளால் சீதை பயமுறுத்தப்படுவதை பார்த்து சொல்றா. அந்த முதியவளான ஒரு அரக்கி சொல்றா, திரிஜடை, இலிகுணம் படைத்தவர்களே, ஜனகருடைய புதல்வியும் தசரதருடைய அன்புக்குரிய நாட்டு பெண்ணுமான சீதையை உங்களால் புசிக்க முடியாது. தீய சிந்தனையுடைய நீங்கள் உங்களையே சாப்பிட்டு கொள்வீர்கள். இப்போது ராட்சசர்கள் எல்லாம் அற்றுப்போய்விட்டதாகவும் அவருடைய கணவருக்கு வெற்றி ஏற்பட்டதாகவும் ஓர் அற்புதமான மெய்சிலிர்க்க வைக்கும் கனவை நான் பார்த்தேன். இவ்வாறு திரிஜடை சொன்னவுடன் ராட்சசிகள் கோபத்தால் மனம் கலங்கி பயத்தோடு அந்த திரிஜடையிடம் கேட்டார்கள். ஒரு வயதான ஒரு ராட்சசி சொல்கிறா, இந்த மாதிரி ராமன் ஜெயிச்சிட்டான், அந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், சீதையை உங்களால் எதுவும் செய்ய முடியாது, இந்த மாதிரி ஒரு கனவை நான் கண்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து அரக்கிகள் எல்லாம் அந்த முதியவளான திரிஜடை அரக்கிக்கிட்ட கேட்குறாங்க, இந்த இரவு வேளையில் எம்மாதிரியான கனவு கண்டாய், அதை விபரமாக எங்களுக்கு சொல்லு என்று அரக்கிகளின் வாயிலிருந்து வந்த சொற்களை கேட்டு அப்போது கனவு சம்பந்தப்பட்ட செய்திகளை திரிஜடை கூறினாள். ஆயிரக்கணக்கான அன்னப்பறவைகளால் சுமக்கப்பட்ட தந்த பல்லக்கில் ராமன் வரக்கண்டேன். வெண்ணிற மாலைகளும் ஆடைகளும் அணிந்து கொண்டு லட்சுமணனோடு வந்தார். சொப்பனத்தில் கடல் மத்தியில் ஒரு வெண்மையான மலை மேல் வெண்மையான ஆடை உடுத்திய சீதை காணப்பட்டாள். மலை போல் விளங்கிய ஒரு யானையின் மேல் ஸ்ரீராமனும் லட்சுமணனும் ஒளிவீசி கொண்டு அமர்ந்து இருந்தார்கள். பின்னர் தம்முடைய இயல்பான தேஜஸால் பிரகாசித்து கொண்டிருந்தவர்களும் வெண்மையான மாலை ஆடை அணிந்தவர்களும் சிங்கம் போல் வீரமுடைய இருவரும் ஜானகியிடம் வந்தார்கள். பிறகு அந்த மலையின் உச்சியிலேயே சீதை கணவரால் கை கொடுத்து ஏற்கப்பட்டதும் ஆகாயத்தில் இருந்த யானையின் முதுகில் ஏற்றி கொண்டதை பார்த்தேன். பின்னர் கணவரின் மடியிலிருந்து எழுந்து தாமரை கண்ணாலாகிய அவர் தன் கையால் சந்திர சூரியர்களை தொடுவதை கண்டேன். சொப்பனத்தில் சூரிய சந்திரனை காண்பது நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. பிறகு இரு குமாரர்களும் விரிந்த கண்ணுடைய சீதையும் அமர்ந்திருந்த உத்தமமான அந்த யானை இலங்கையின் மேலே வந்து நின்றது. வெண்மையான 8 காளைகள் பூட்டிய திவ்யமான தேரில் பத்தினியான சீதையுடன் புஷ்பக விமானத்தில் இருந்த சகோதரன் லக்ஷ்மணனுடன் ராமன் இங்கே வந்தார். வெண்மையான மாலைகளும் ஆடைகளும் அணிந்த புருஷோத்தமரான அவர் லட்சுமணனோடு சூரியனைப் போல் பிரகாசிக்கும் திவ்யமான புஷ்பக விமானத்தில் ஏறி வடக்கு திசை நோக்கி சென்றார். இவ்வாறு விஷ்ணுவுக்கு நிகரான பராக்கிரமமுடைய ராமனை சகோதரனான லட்சுமணனுடன் சீதையோடும் கனவில் நான் பார்த்தேன். பாவிகளால் சொர்க்கபோகம் அடைய முடியாது என்பது போல்
பேராற்றல் படைத்த ராமனை தேவாசுரர்களாலும் ராட்சசர்களாலும் மற்ற எவராலும் ஜெயிக்க முடியாது. அதே சமயம் உடல் எங்கும் எண்ணெய் பூசிக்கொண்டு சிவப்பு வஸ்திரத்துடனும் அரளி மாலையுடனும் குடித்து கொண்டும் அதனால் மதிமயங்கி தரையில் விழுந்து கிடப்பவனுமாக ராவணனை கண்டேன். புஷ்பக விமானத்திலிருந்து பூமியில் ராவணன் விழுந்தான். பின்னர் கருப்பு உடை அணிந்து மொட்டைத்தலையுடன் இருந்த அவன் ஒரு பெண்ணால் பிடித்து இழுக்கப்படுவதை கண்டேன். சிவந்த மாலைகளை அணிந்து கொண்டும் உடற்பூச்சிகளை பூசிக்கொண்டும் எண்ணெயை குடித்து கொண்டும் சிறிது ஆடிக்கொண்டும் மனம் கலங்கி வசமிழந்து கோவேறு கழுதைகள் பூட்டிய ரதத்தில் கழுதை பின்தொடர வேகமாக தெற்கு திசை நோக்கி சென்றான். பயத்தால் மனம் தடுமாறி ராட்சசபதியான ராவணன் கழுதை மேலிருந்து தலை குப்புற கீழே விழுகிற காட்சியையும் நான் பார்த்தேன். அவன் உடனே எழுந்து நிலை தடுமாறி அச்சத்தால் பீடிக்கப்பட்டு போதையால் மனம் சிதறி பைத்தியம் போல திசைகளே ஆடையாக ஆடை இல்லாமல் கெட்ட வார்த்தைகளை அடிக்கடி பிதற்றிக்கொண்டு பொறுக்க முடியாத துர்நாற்றத்துடன் இருட்டாகவும் நரகம் போலவும் இருந்த பயங்கரமான அழுக்கு சேற்றில் வேகமாக அழுந்தி மூழ்கினான். கருத்த நிறமும் சிவப்பு ஆடையும் அழுக்கான உடலும் கொண்ட ஒரு பெண் ராவணனின் பிடரியில் கை வைத்து தள்ளிக்கொண்டு யமனுக்கு உரிய திசை நோக்கி இழுத்து கொண்டு போகிறாள். கும்பகர்ணனும் இவ்வாறே என் சொற்பனத்தில் பார்க்கப்பட்டான். ராவணனுடைய புதல்வர்கள் எல்லோரும் மொட்டை தலையர்களாக எண்ணெய் பூசியவர்களாக இருந்தார்கள். ராவணன் பன்றியிலும் இந்திரஜித் முதலையிலும் கும்பகர்ணன் ஒட்டகத்திலும் ஏறிக்கொண்டு தெற்கு திசை நோக்கி சென்றார்கள். விபீக்ஷணன் ஒருவர் மட்டும் வெண்குடை உடையவராக காணப்பட்டார். அழகான இந்த லங்கா நகரம் கடலில் மூழ்குவதை கண்டேன். ராவணனால் ஆளப்படும் இலங்கை ராமதூதனான வானரத்தால் மிக வேகமாக எரிக்கப்பட்டதை கனவில் பார்த்தேன். சாம்பலாகி கிடந்த இலங்கைக்குள் எண்ணெயை குடித்துவிட்டு அலங்கோலமாய் பெருங்குரலில் சிரித்து கொண்டு ராட்சச பெண்கள் நுழைந்தார்கள். கும்பகரன் முதலிய இந்த ராட்சசர்கள் எல்லோரும் சிவந்த ஆடையுடன் சாணம் நிறைந்த பள்ளத்தில் மூழ்கியதையும் என் கனவில் கண்டேன். ஆகவே ராட்சசிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். இங்கிருந்து ஓடிப்போய் விடுங்கள், இல்லாவிட்டால் அழிந்து விடுவீர்கள். விரைவில் ராமன் சீதையை அடைந்து விடுவார். மிகவும் கோபம் கொண்ட ராமன் எல்லா ராட்சசர்களுடன் உங்களையும் கொன்று விடுவார். வனவாசத்தில் துன்ப காலங்களில் தன்னுடன் உதவியாக இருந்தவரும் அன்பும் மதிப்பும் கொண்டவருமான தன் பத்தினி சீதையை உருட்டியும் மிரட்டியும் துன்புறுத்திய உங்களை அவர் மன்னிக்கவே மாட்டார். ஆகவே இனி கொடூரமான வார்த்தைகளை கூறாதீர்கள், அமைதியாக பேசுங்கள். வைதேகியை நீங்கள் பணிந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் சரியான வழி என்று எனக்கு படுகிறது. எந்த சீதையால் இப்போது மிகவும் துக்கம் அனுபவிக்கப்படுகிறதோ அவர் எல்லாவித கஷ்டங்களிலிருந்தும் விடுபட்டு உத்தமமான தன் கணவரை அடையப் போகிறார் என்பதை என் கனவு காட்டுகிறது. ராட்சசிகளே, சீதை உங்களால் பயமுறுத்தப்பட்டவராக இருந்தாலும் இப்போது அவரை பிரார்த்தித்து கொள்ளுங்கள். விரைவில் சீதாதேவி ராவணனுடைய அழிவையும் ஸ்ரீராமனுடைய வெற்றியையும் இவர் மிகவும் பிரியமான செய்தியை கேட்கப் போகிறார் என்பதையும் சகுனங்களால் காட்டுகிறது. உத்தம பெண்மணியான இவருடைய தாமரை இதழ் போல் அகன்ற இடது கண் சிறிது மகிழ்ச்சியுடன் படபடக்க இருக்கிறது. எதிர்பாராமலே வைதேகியின் ஒரு கை இடது கை மட்டும் ஆடுகிறது. யானை துதிக்கை போன்ற சிறந்ததான இடது தொடையின் சிலிர்ப்பு ஸ்ரீராமன் எதிரே வந்து நிற்கிறார் என்பதை சூசனையால் தெரிவிக்கிறது. இந்த மரக்கிளையிலுள்ள ஒரு பறவை மன மகிழ்ச்சியுடன் இனிமையான குரலில் வரவேற்பு கூறும் முகம்தான் திரும்ப திரும்ப தூண்டுவது போல் கூவுகிறது. இதை கேட்ட பிறகு இயல்பாக வெட்கமுடைய சீதை கணவரின் வெற்றி சம்பந்தமான உரையாடலால் மனமகிழ்ந்து, நீங்கள் கூறியபடி உண்மையில் நடந்துவிட்டால் நான் உங்களுக்கு நிச்சயமாக அடைக்கலம் தருவேன் என்றாள். அரக்க மன்னன் ராவணனுடைய கொடூரமான சொற்களை கேட்டு துயரங்களால் கலங்கி போயிருந்த சீதை காட்டில் சிங்கத்தால் பிடிக்கப்பட்டு பெண் யானை குட்டி போல் நடுங்கினாள். ராட்சசிகளிடம் அகப்பட்டு கொண்டவரும் இயற்கையிலேயே பயந்த சுபாவம் உடையவளும் சொற்களை கொண்டு ராவணனால் மிகவும் பயமுறுத்தப்பட்டவளுமான சீதை ஜனங்களே இல்லாத ஒரு காட்டில் தனித்து விடப்பட்ட அரியா பெண்ணை போல அழத் தொடங்கினாள். ஹே ராமா, ஹே லக்ஷ்மணா, ஹே சுமித்ரே, ஹே ராமனை பெற்றவரே, என்னை பெற்ற தாயே, நீங்கள் எல்லோரும் கேளுங்கள்.
பெருங்கடலில் புயல் காற்றால் தாக்கப்பட்ட கப்பலைப் போல நான் துயரத்தில் சிக்கியுள்ளேன். நான் இதுவரை நடத்திய வாழ்க்கை வீணாக போய்விட்டது. அவ்வாறே ஒரே மனைவி என்ற தங்களுடைய சொல்லும் பொருளற்று போயிற்று. தங்களை பார்க்காததாலும் தங்களுடன் சேரும் நம்பிக்கையை இழந்து விட்டதாலும் இளைத்து வெளுத்து போயிருக்கிறேன். தாங்கள் தந்தையின் கட்டளையை அப்படியே நிறைவேற்றிவிட்டு காட்டிலிருந்து திரும்பி அயோத்தி சென்று வனவாச விரதத்தை முடித்துக்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை முடித்துவிட்டதால் அச்சம் தவிர்த்து விசாலமான கண்களை கொண்ட அழகான பெண்களுடன் உல்லாசத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று எண்ணுகிறேன். ஆனால் ராமா, என் நிலையை பாருங்கள். தங்களிடம் எல்லையற்ற ஆசை வைத்திருக்கிறேன். ஆகவே நெடுங்காலமாக தங்களிடமே பிரேமை நிலைத்து இருப்பதாலேயே எனக்கு அழிவு ஏற்பட்டாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அனுஷ்டித்த தவ விரதங்கள் எல்லாம் வீணாகி விட்டனவே. இது என்ன வாழ்க்கை? எனவே நற்பேறு குறைந்த நான் உயிரை விடப் போகிறேன். விஷத்தை குடித்தோ கூர்மையான ஆயுதத்தால் என்னை தாக்கிக் கொண்டோ இப்போதே என் உயிரை விட்டுவிட துடிக்கிறேன். ஆனால் அரக்கனுடைய இந்த இடத்தில் எனக்கு விஷமோ ஆயுதமோ கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? இவ்வாறாக பலவிதமாக புலம்பிய தேவி முற்றிலுமாக ஸ்ரீராமனையே நினைத்து கொண்டு உடல் நடுங்க முகம் உலர புஷ்பங்கள் நிறைந்த மரத்தடியை அடைந்தாள். சோகத்தீயால் தகிக்கப்பட்ட அவள் பல தடவை சிந்தித்து பார்த்துவிட்டு கூந்தல் முடிச்சியை பற்றி பின்னலை கொண்டு சுருக்கு போட்டு கொண்டு சீக்கிரத்தில் நான் யமலோகம் போகப் போகிறேன் என்ற முடிவுக்கு வந்தாள். மென்மையான அங்கங்கள் படைத்த அவள் எழுந்து அந்த மரத்தின் கிளையை பற்றி கொண்டு ஸ்ரீராமனையும் லட்சுமணனையும் தன் குலத்தையும் பற்றி சிந்தித்து கொண்டிருந்தபோது சுபத்தை சுசுபிக்கின்றதும் தைரியத்தை கொடுப்பதும் உலகத்தில் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்ததுமான பல நல்ல சகுனங்கள் உண்டாயின. அந்த சகுனங்களின் நற்பலன்களை அவள் முன்பே அனுபவித்து இருந்தாள். இவ்விதமாக சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்களை அனுபவித்து கொண்டிருப்பவளும் நிந்திக்காதவளும் மகிழ்ச்சியற்று போனவளும் மனம் நொந்தவளும் மங்களமானவருமான அவளுக்கு செல்வ செழிப்பில் உள்ள மனிதருக்கு இக்கட்டான ஒரு நிலையில் அவரை அண்டி பிழைப்பவர்கள் தம்மால் இயன்ற உதவி செய்வதைப் போல அநேக நற்சகுனங்கள் ஏற்பட்டன. அநேக நல்ல சகுனங்கள் ஏற்பட்டன. வளைந்த இமை ரோமங்களால் சூழப்பட்டு ஓரத்தில் சிவந்து சுற்றிலும் வெளுத்து நடுவில் கருத்த விசாலமான இடது கண் மீன்களால் அடிக்கப்பட்ட செந்தாமரை மலர் போல் துடித்தது. அழகாக பொருந்தி திரண்டு உருண்டு அகில் சந்தனம் முதலிய நறுமண பூச்சிகளால் அலங்கரிக்கப்பட்டு உத்தமமான பிரிய நாயகனால் நெடுநேரம் தழுவ பெற்ற இடது புஜமும் துடித்தது. உயர்ந்த யானையினுடையதை போன்று பருமனாகவும் ஒன்றுக்கொன்று இணையாகவும் நன்றாகவும் அமைந்த அவளுடைய இடது தொடை துடித்ததன் மூலம் ஸ்ரீராமனே வந்து எதிராக நிற்கிறார் என்று சொல்வதை போலிருந்தது. கூரிய நுனிகளை உடைய நிர்மலமான கண்களை உடையவளும் மாதுளை முத்துக்களை போன்ற பற்களை உடையவளும் நின்று கொண்டிருப்பவளும் அழகிய சரீரத்தை பெற்றவளுமான அவளுடைய இடுப்பிலிருந்து மங்களமானதும் பொன்னிறமானதும் சிறிது அழுக்கடைந்து இருப்பதுமான ஆடை சற்றே அவிழ்ந்து சரிந்தது. இப்படியான சகுனங்கள் முன்பு ஏற்பட்டபோது நற்பலன்களே விளைந்திருப்பதாலும் மற்றும் பல காரணங்களாலும் காற்று வெயிலால் வாடப்பட்டு கிடந்த விதை நன்றாக மழை பெய்தவுடன் செழிப்பாக வளரத் தொடங்குவதைப் போல மறுபடியும் மகிழ்ந்தாள். கொவ்வைக்கனி போன்ற உதடுகள், அழகிய வளைந்த புருவங்கள், கூந்தல் கற்றை மற்றும் பளிரிடும் வெண்மையான பற்களுடைய சீதையின் முகம் ராகுவிடமிருந்து விடுபட்ட சந்திரனைப் போல் பிரகாசித்தது. அவள் சோகம் நீங்க பெற்று புத்தி தெளிவடைந்து மனம் அமைதியுற்று மகிழ்ச்சியால் தைரியம் வளர்த்து வளர்ப்பிறையில் வளர்ச்சியடையும் சந்திரனால் இரவின் இருள் வரவர குறைந்து வெளிச்சம் வளர்வதைப் போல ஒளிவீசும் முகமுடையவளானாள். அனுமானும் மரங்களின் மேல் இலைகளின் அடர்த்தியில் மறைந்தபடி அசைவில்லாமல் இருந்து கொண்டு ராட்சசிகளின் உருட்டல் மிரட்டல்களையும் மற்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டு இருந்தார். அனுமன் சிந்திச்சு பார்க்குறார், இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு. சோகத்தால் மனம் தளர்ந்து போயிருக்கும் சீதாதேவிக்கு ஆறுதல் கூறாமல் நான் திரும்பி சென்றேனேயானால் என்னுடைய போக்கு குற்றமுடையதாகும். நான் ஆறுதல் கூறாமல் திரும்பி சென்றுவிட்டால் புகழ்பெற்ற இந்த அரசகுமாரி ஜானகி தன்னை காப்பாற்றுபவர் எவரையும் காணாமல் உயிரை விட்டு விடுவார். பூர்ண சந்திரனை போன்ற முகமுடையவரும்
தோல் வலிமையுடையவரும் சீதையை காண ஆவல் கொண்டிருப்பவருமான ஸ்ரீராமன் சீதையை பார்த்து பேசிவிட்டு வந்துள்ளேன் என்று கூறி சமாதானப்படுத்துவதுதான் சரியான முறையாகும். நம்ம சீதாதேவியை பார்த்துட்டு போனால் மட்டும் சரியாக வராது. சீதாதேவியை பார்த்து நம்ம ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டு நம்ம பார்த்துட்டோம், சீதாதேவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்ரீராமன்கிட்டையும் சொன்னாதான் ஸ்ரீராமனுக்கும் நல்லது, சீதாதேவியும் உயிரோடு இருப்பாங்க. இன்றைக்கி இரவு முடிவதுக்குள்ளே எப்படியாவது சீதாதேவியை பார்த்து ஸ்ரீராமன் இங்கே வரப்போகிறாரு, நான் அவரோட தூதனாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லலை அப்படின்னா மனமுடைந்த சீதா எந்த நேரமும் எந்த விபரீத முடிவையும் எடுப்பாங்க. இன்றைக்கி இரவுக்குள்ளே அவர்கிட்ட நான் பேசி ஆகணும், ஆனால் இந்த ராட்சசிகள் இருக்கும்போது நான் பேசக்கூடாது, என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, குறிப்பாக வானரங்களுடைய பேச்சு எவ்வாறு இருக்கும், அதை சீதையால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே நிச்சயமாக பொருள் பொதிந்த மானுட மொழியிலேயே நான் பேசணும். அப்பழுக்கற்ற இவருடன் ஜானகியுடன் நான் வேறு விதமாக பேசினால் சமாதானம் அடைய மாட்டார். என்னை இந்த உருவத்தில் பார்த்து பேசுவதையும் கேட்டு முன்னரே ராட்சசர்களால் பலவிதமாக பயமுறுத்தப்பட்டிருக்கும் இவர் மறுபடியும் பேரச்சம் அடைவார். ஆஞ்சநேயர் பயப்படுறாரு. இப்படி நம்ம போய் பேசுகிறோம்னா நம்ம வானரம், நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வானரம் திடீர்னு பேசினா அவங்க அச்சப்படுவாங்க. ஏன்னா ராட்சசர்கள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக உருவம் எடுத்து வருவாங்க. ராமதூதன் தான் அப்படின்னு நான் போய் சொன்னால் கூட சீதாதேவி நம்புவாங்களா? ஏன்னா இவங்க தான் ஒவ்வொரு விதமாக அந்த உருவம் எடுப்பாங்களே. அப்படி இருக்கும்போது ஒரு வானரமாக ஒரு அரக்கன் தான் வந்திருக்கான்னு நினைக்க மாட்டாங்களா? இப்போலாம் சிந்திக்கிறாரு. கோரமான உருவம் கொண்ட அவர்கள் என்னை சுற்றி வளைத்து தங்களால் முடிந்தவரை என்னை கொல்லவும் பிடிக்கவும் முயல்வார்கள். இது மட்டும் இல்லை, ராட்சசர்களும் என்னை பிடிக்க முயல்வாங்க. பெரிய மரங்களில் கிளைக்கும் கிளை வேகமாக தாவும் என்னை கண்டு சந்தேகம் கொண்டு பயமடைவார்கள். வனத்தில் பெரிய உருவத்துடன் திரிந்து வரும் என்னை பார்த்து பயத்தால் நடுங்கும் அரக்கிகளின் முகம் விகாரமடையும். பிறகு ராட்சசிகள் ராட்சசர்களையும் அழைப்பார்கள். ராவணனுடைய அரண்மனையில் உள்ளவர்கள் அவனால் உத்தரவிடப்பட்டு சூலம், கத்தி, சக்தி முதலிய பலவிதமான ஆயுதங்களை கையில் ஏந்தி கொண்டு என்மேல் பாய்வார்கள். வேகமாக நடைபெறும் இந்த சண்டையில் பதற்றத்தினால் சுற்றிலும் இவர்களால் தடுக்கப்படுவேன். இந்த நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கவனம் செலுத்துகிறோம். ஸ்ரீ அனுமான் இந்த ராட்சசர்களை பார்த்து பயப்படல. சீதாதேவி கிட்ட நல்லதாக 4 வார்த்தை பேசிட்டு போனோம். அப்படி பேசுகிறோன்னா இவங்க கண்ணில் படாமல் பேசணும், அதுக்காக தான் யோசிக்கிறாரு. பின்னர் ராட்சச படையை அடக்கிவிட்டு கடலின் அக்கறையை நான் அடைய முடியாமல் போகலாம், அல்லது துடிப்பான பல ராட்சசர்கள் என்மேல் விழுந்து என்னை பிடித்து விடலாம். சீதையும் ராமன் சொல்லி அனுப்பிய செய்தியை அறியாதவராகி விடுவார். ராமனுடைய செய்தி சீதையை சென்றடையாது, நானே கூட பிடிக்கப்பட்டு விடலாம். பிறகு சீதையை துன்புறுத்துவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ராம சுக்ரீவர்களுடைய காரியம் கெட்டுப்போகும். எளிதாக வருவதற்கு வழியில்லாத இந்த இடத்தில் ராட்சசர்களால் சூழப்பட்டு பெருங்கடலில் நடுவில் மறைவான இடத்தில் ஜானகி இருந்து கொண்டிருக்கிறார். ராட்சசர்களுடன் போடும் சண்டையில் நான் கொல்லப்பட்டாலும் பிடிக்கப்பட்டாலும் ராமனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் உறுதுணையாக இருக்கக்கூடிய வேறு எவரையும் எனக்கு தெரியாது. எவ்வளவு சிந்தித்து பார்த்தாலும் யுத்தத்தில் நான் மடிந்து விட்டால் சீதை இருக்குமிடம் ஸ்ரீராமனை சென்றடையாது. எந்த புத்திமானாவது சந்தேகத்திற்குரிய காரியத்தை ஆலோசனை இல்லாமல் செய்ய முற்படுவானா? அதாவது மிகவும் முன்னேற்பாட்டுடன் தான் செய்வதற்கு துணிவான். சீதையுடன் பேசாமல் போனால் அவர் உயிரை விட்டுவிட்டாலும் விட்டுவிடுவார். அதே நேரத்தில் இப்போ நான் சீதையிடம் பேசினா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இதனால் பெரிய குற்றங்கள் ஏற்படும். அனுகூலம் இல்லாத இடம் காலங்களை வென்று முழுமையாக நிறைவேறிய காரியங்களும் பயந்த சுபாவமும் உள்ள தூதனிடம் ஒப்படைக்கப்பட்டால் சூரியோதயத்தில் மறைந்து போகும் இருளை போல் பூரணமாக நாசம் அடைந்துவிடும். நல்லது கெட்டது பற்றி நன்றாக ஆலோசித்து பின் எடுக்கப்பட்ட முடிவுகளும் வெற்றி அடைவது இல்லை. தங்களை மேதாவிகளாக எண்ணிக்கொள்ளும் தூதர்கள் காரியத்தை கெடுத்து விடுகிறார்கள். காரியம் கெட்டுப்போக விடக்கூடாது. நான் அறிவீனவனாகவும் ஆகிவிடக்கூடாது. நான் அறிவு இல்லாதவனாகவும் ஆகிவிடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் சமுத்திரத்தை தாண்டி வந்ததும் வீணாக போய்விடக்கூடாது. திடுக்கிடாத வகையில் என் சொற்கள் கேட்கப்பட வேண்டும். இவ்வாறு ஆலோசித்து அறிவாளியான அனுமான் ஒரு முடிவுக்கு வந்தார். எளிதாக பெருஞ்செயல் செய்பவரும் இவருக்கு பிரியமானவருமான ஸ்ரீராமனின் புகழை அதே
அதே எண்ணத்தில் ஈடுபட்டுள்ள மனதோடு கூடிய இவர் திடுக்கிடாத வகையில் என் வானர உருவத்தை காட்டிக்கொள்ளாமல் இவ்விடத்தில் இருந்தபடியே பேசுவேன். அதாவது நான் என்னோட வானர உருவத்தை நான் காமிச்சிக்காமல் பேச போகிறேன். ஏன்னா வானர உருவத்தை பார்த்தா சீதாதேவி பயப்படலாம், இல்லை நம்பிக்கை கொள்ளாமல் போகலாம். அதனால் நான் என்னோட வானர உருவத்தை காமிக்காமல், அதாவது நான் மறைஞ்சி இருந்தே ஸ்ரீராமனை பற்றி நான் பேச போகிறேன். இஸ்வாகு வம்சத்தில் மிக சிறந்தவரும் ஆத்ம ஞானியுமான ஸ்ரீராம பிரானின் அறநெறிப்பட்ட மங்கள வரலாறு முழுவதையும் இனிமையான குரலில் சொல்லி இவர் நம்பிக்கையும் மன அமைதியும் அடையும் வகையில் கேட்க வைப்பேன். எப்படின்னா ஸ்ரீராமனோட அந்த ஃபுல்லாக அவரோட வரலாறு முழுவதையும் நான் என்னோட இனிமையான குரலில் மறைஞ்சிருந்து நான் சொல்ல போகிறேன். அப்படி சொல்லும்போது சீதாதேவி கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா வரலாறு முழுவதையும் அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இவ்வாறு பலவாறாக சிந்தித்து மரக்கிளையில் மறைந்தவாறே உலக நாயகரின் பத்தினியை பார்த்து மதுரமானதும் சத்தியமானதுமான ஸ்ரீராமபிரானின் கல்யாண குணங்களை சொல்ல ஆரம்பித்தார். இவ்விதமாக பலவிதமாக ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்த அனுமான் இனிமையான சொற்களால் ராட்சசிகள் அறியாதபடி சீதையின் செவிகளில் மட்டும் படும்படியாக தெளிவாக பேசினார். ராஜ தசரதர் என்பவர் திவ்யமான ரதம், யானை, குதிரைப்படை உடையவர். புண்ணியசீலர், மிகவும் கீர்த்தி வாய்ந்தவர், நேர்மையானவர், எல்லோராலும் கொண்டாடப்படுபவர். உத்தமரான அவர் ராஜ ரிஷிகளுக்கு ஒப்பான குணமுடையவர். தவத்தில் ரிஷிகளுக்கு சமமானவர். பேரரசர்கள் குலத்தில் தோன்றியவர். பராக்கிரமத்தில் இந்திரனுக்கு நிகரானவர். அகிம்சையில் மனம் கொண்டவர். பெருந்தன்மையுடையவர், இரக்கமுடையவர், சத்தியத்தையே பராக்கிரமமாக கொண்டவர். இஸ்வாகு வம்ச திலகம், செல்வங்கள் பொருந்தியவர், செல்வத்தை செழிக்க செய்பவர். அரச லட்சணங்கள் பொருந்தியவர், ஏராளமான செல்வமுடையவர், அரசர்களுள் முதன்மையானவர். பூமண்டலத்தின் 4 திசைகளின் எல்லை வரை விரிந்த புகழ்பெற்றவர். அனைவருக்கும் சுகம் அளிப்பவர், தானும் சுகமாக இருப்பவர். அவருக்கு பிரியமான மூத்த புதல்வர். முழு நிலவு போன்று மனோகரமான முகமுடையவர். வில்லாளர்களில் முதன்மையானவர். ஸ்ரீராமன் என்ற பெயரால் சிறப்பிக்கப்படுபவர். தன்னுடைய சீலத்தையும் தன்னை சேர்ந்தவர்களையும் சகல பிராணி வர்க்கங்களையும் தர்மத்தையும் காப்பாற்றுபவர். எதிரிகளை வாட்டுபவர். அந்த வீரர் சத்தியம் தவறாத வயோதிக தந்தையின் சொல்லுக்கிணங்க மனைவி சகோதரனோடு காட்டுக்கு தவ வேடத்துடன் அனுப்பப்பட்டார். அந்த பெருங்காட்டில் அவர் ஓடி ஓடி வேட்டையாடிய போது தம் விருப்பப்படி உருவம் எடுக்கக்கூடிய சூரர்களான அநேக ராட்சசர்கள் கொல்லப்பட்டார்கள். ஜனஸ்தானத்தில் ராட்சசர்களும் கர துசானர்களும் மாய்க்கப்பட்டதை கேட்டு கோபம் கொண்ட ராவணன் மாயையான மான் வடிவில் ராமனை வஞ்சித்து சீதையை கவர்ந்து சென்றான். ராமன் தூயவரான சீதையை தேடி அலைந்தபோது சுக்ரீவன் என்ற பெயர் கொண்ட வானரரை கானகத்தில் நண்பனாக அடைந்தார். பிறகு எதிரிகளை வெற்றி கொள்பவரும் பலசாலியுமான ராமன் வாலியை கொன்று வானர ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு கொடுத்தார். தம் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வானரர்கள் சுக்ரீவனின் ஆணைப்படி எல்லா திசைகளிலும் தேவியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சம்பாதியின் சொற்படி விசாலமான கண்களை கொண்ட அவர் பொருட்டு 100 யோஜனை பரப்புள்ள சாகரத்தை வேகமாக தாண்டி இங்கே வந்தேன். ஸ்ரீராமனால் சொல்லப்பட்டபடி அதே ரூபம், அதே நிறம், அதே பிரகாசம், அதே உறுதி, ஆகா அதே அவர் என்னால் பார்க்கப்பட்டார். இவ்வாறு கூறிவிட்டு வானர சேஷ்டரான ஸ்ரீ அனுமன் அவர் சிறிது நேரம் பேச்சை நிறுத்தினார். சுருள் சுருளான நற்கூந்தலை கொண்ட ஜானகி அதை கேட்டதும் மிகவும் வியப்படைந்து பயந்து பின்னலால் முறுக்கப்பட்டிருந்த முகத்தை நிமிர்த்தி சிம்சபா மரத்தை பார்த்தாள். வானரரின் வார்த்தைகளை கேட்ட சீதை எல்லா திசைகளிலும் மூலைகளையும் கவனமாக பார்த்து எப்போதும் ராமனையே நினைத்து கொண்டிருப்பதால் மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் பக்கவாட்டிலும் மேலும் கீழும் கண்களை ஓடவிட்டு பார்த்தபோது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பேரறிவாளரும் வாயு மைந்தரும் வானர மன்னரின் அமைச்சரும் உதய சூரியனைப் போல் செவ்வொளி வீசுபவருமான அனுமானை கண்டாள்.
சீதை அனுமானை பார்த்துட்டாங்க. அனுமனை பார்த்துட்டாங்க. ஆஞ்சநேயரை பார்த்துட்டாங்க. மேலும் என்ன நடந்தது? ஆஞ்சநேயர் என்ன சொன்னார்? அதுக்கப்புறம் சீதை சமாதானம் அடைஞ்சாங்களா? இது எல்லாத்தையும் நம்ம 6வது நாள் பாராயணம், 6வது நாள் சப்தாகத்தில் நாளைக்கு நம்ம கேட்க போகிறோம். சுந்தரகாண்டம் சப்தாகத்தில் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தரோட குடும்பத்துலேயும் நல்லது நடக்கணும், அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். இன்றைக்கி சப்தாகத்தை நாளைக்கு பதிவில் சந்திக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜெய் ஸ்ரீராம்.